இன்றைக்கி கல்வியை வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம், ஈஸியாக கல்வி கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு சில பேருக்கு வன்முறை செஞ்சால் தான் கல்வி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை இன்னும் இந்த சமூகத்தில் இருக்குது அப்படின்றத. நயன்தாரா த்ரிஷாவை விட நான் நம்பர் 1 ஆக்டர் தான் அவங்கள சொல்லுவேன். வேறு லெவல். அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவர் உயிரை கூட நடிச்சிருக்காரு மாதிரி தான் நான் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் ஹீரோ மாதிரி. சூப்பராக இருந்துச்சு சார். கல்ட்டு கிளாசிக்காக இருக்குது ப்ரோ அவர் பண்ணியிருக்காரு. அவர் யூஸ்வலாக அவர் எடுக்கிற அவர் படம் தான் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் படம் தான். இந்த பிளட் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் லைன்ல நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் சீன்ல நமக்கு புரிய வச்சிருவாங்க ஒரு சின்ன பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க படம் உள்ள போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. எதுவுமே மிஸ் ஆகல, நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்தது. கதை பயங்கரமாக தான் இருக்குது. இது புதுசாக எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி பார்க்க முடியாது, யங்ஸ்டர்ஸ் கேன் பார்க்கலாம். எஸ், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் அ டிரெக்டர், ஆஸ் ஆக்டர் இஸ் வெரி வெரி கிரேட். அனிருத் ஆல்சோ சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க, 2 பேருமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் பார்க்கலாம். கனெக்ட் ஆகுது, நல்லா இருக்குது. முந்தைய படங்களோட DC is more better. சார் இருக்குது. உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லை விட்டு இந்த மாதிரி ஒரு கம்பேக். உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு நடிகனா டேரக்டராக எல்லாமே கொஞ்சம் பாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு. சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஏங்க இதில் இல்லை, அவர் எப்போவுமே நம்ம வந்து ஒரு இதாக தான் இருக்கும். அவரோட இதை பார்த்தா ரொம்ப வைலன்ஸ் அதிகமாக தான் இருக்கும் எப்போவுமே. ஆனால் அதில் ஒரு கதை இருக்கும். அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்ல ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. கிளைமேக்ஸ் முடிச்சவே தான் ஆரம்பத்தில் அவங்க அதை சுடுநேக்கிறாங்க தான் பார்த்தா. கடைசியில் ஒரு கருவோட முடிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருக்கு. ஒரே பிளட்டாக இருக்குங்க. மஜாவாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட்ண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. அனிருத் சொல்லவே வேணாண்ணா, மாஸ்ண்ணா அனிருத்ண்ணா. மியூசிக்லாம் சும்மா செதற விட்டுருந்தாரு. சும்மா தேட்டரே பற்றின்னு ஏறிது அவர் மியூசிக்கில். எல்லாமே சும்மா செதற விட்டுருந்தாருண்ணா. அருமையாக இருந்துச்சுண்ணா எல்லாமே. தெரியலண்ணா அது மெசேஜ் அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. அடிதடி வெட்டு குத்து கொலை மர்டர் அவள் தான்ண்ணா. படம் அருமையாக இருக்குதுண்ணா. அனிருத் தானா தலை தாப்பு. தரமாக இருக்குது. படத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காரு. இல்லை, நல்லா இருக்கு. கதைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு போயிருக்காரு. அவர் தனியாக தெரியல, ஃப்ரேம் கூட தனியாக தெரியல, அழகாக கதையோடு நடிச்சுன்னு வந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். அதாவது மனிதாபிமானத்தோடு எப்படி இருக்கணும் பெண்களை அப்படின்றது அழகாக காமிச்சிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் படத்தை த்ரில்லராக கதைக்கு அது ஆக்ஷன் லவ் ஸ்டோரி தான், ஆனால் ஆக்ஷனாக கொடுத்துருக்காரு நல்லா அழகாக. அது வைலன்ஸ் இருக்கிறதால ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதால பார்க்குறது கஷ்டம். ஆனால் நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது சார். இல்லை சார், எல்லாருமே பார்க்கலாம் சார். நான் சொல்கிறேன், எல்லாருமே பார்க்கலாம். அப்படிலாம் ஃபேமிலிலாம் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்குது சார். நம்ம ரஜினிகாந்தே மிஞ்சிடுவார் சார். அடுத்த சூப்பர் ஸ்டாரே நான் அவரை தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நடித்த மாதிரிலாம் இல்லை. அந்த ஃபீலே இல்லை எனக்கு. அது பழகின அந்த முகம் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. கருத்து என்னென்னா, தப்பு ரவுடிங்க வந்து திறந்துறதுல ஒரு இது கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, போலீஸ்காரன் வந்து தப்பு பண்ணால் நம்ம பயப்படுவோம்ல, தட்டி கேட்க. யார் வேணாலும் தட்டி கேட்கலான்றது தான் மெசேஜ். தப்பு பண்ணால் யார் வேணாலும் கேட்கலாம். அந்த ஒரு மெசேஜாக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதனால படம் வந்து 1000 மார்க் தான் சார். செம்மல வேறு லெவல் சார். அவங்க இப்போ இருக்கிற அந்த நயன்தாரா த்ரிஷாவை விட நான் நம்பர் 1 ஆக்டர் தான் அவங்கள சொல்லுவேன். வேறு லெவல். அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவர் உயிரை கூட நடிச்சிருக்காரு மாதிரி தான் நான் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் ஹீரோ மாதிரி. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஞ்சனா நிற்கிறேன். அவங்க கொஞ்சம் 30 மினிட்ஸ் தான் இருக்கும். மற்றபடி ஃபுல்லாகவே செகண்ட் ஹீரோயின் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக வைலன்ஸ் இல்லை, தேவையான இடத்துல கொஞ்சம் வைலன்ஸு. மற்றபடி மெசேஜ் சொல்கிற மாதிரி அப்படி தான் படம் வச்சுருக்காங்களே. அதான் எல்லாம் கொஞ்சம் படிங்க. அவ்வளோவா ரிவெஞ்ச் எதுவும் எடுக்காதீங்க. சண்டைகள் அது எல்லாத்துக்கும் தீர்வு இல்லைன்னு அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். படிங்க, எல்லோரும் படிங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்னு கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் அப்படி மியூசிக்கு எல்லாம் சூப்பர். இன்ட்ரோல் சூப்பராக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. எதுவுமே ரெண்டுத்துக்கு 2 அது மாதிரி தான் இருந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. லைக் அனிருத் பாட்டு போட்டதுக்கு படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. பேசிக்லி லைக் மியூசிக் தான் ஃபுல்லாக படத்தை கேரி பண்ணிச்சு. சினிமாட்டோகிராஃபி ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. லைக் ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டு தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகும், ஆனால் அது மியூசிக் கேரி பண்ணிடும். ஸோ லைக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி தான்.
ஸ்டோரிலாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வரீங்க. ஆனால் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. லைக் சூப்பராக நேச்சுரலாக இருந்துச்சு, ராவாக காட்டியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக லைக் புது ஆக்டர் மாதிரி தெரியல. லைக் அவர் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு, அவர் அதுக்கு ஆப்டாகவும் இருக்கார். அவர் ஃபிசிக்கும் சரி, அவர் லுக்கும் சரி, யூஸ்வலாக ஹீரோ மெட்டீரியல் தான் இருப்பார். ஸோ அது வந்து கரெக்டாக இருந்தனால இதை எடிட் பண்ணி கொண்டு போய் கரெக்டாக நல்லா இருந்துச்சு. டிஃப்ரென்ஸ் சொல்கிறப்போ அந்த பிளாட் தனியாக தள்ளிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த பிளாட்டில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு கேங்ஸ்டர், ஒரு போலீஸ், அவங்களும் என்ன நடக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம், அது எந்தெந்த எக்ஸ்ட்ரீம் போகுதுங்கிறத நல்லா கொண்டு வந்திருக்காங்க. வயலன்ஸ் என்கரேஜ் பண்ணிக்கலாம் சொல்ல முடியாது, பட் அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது, அது எல்லா இடத்துலையும் இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. என்கரேஜ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் இருக்குது. ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவங்க 2 ஹீரோயினோடமே வந்து நம்ம கம்பேர் பண்ணாலும் ஒருத்தவங்க ஸ்க்ரீன் ப்ளஸ் வந்து கம்மியான டைமாக இருந்தாலும் அவங்க இம்பாக்ட் வந்து லாஸ்ட் வரையும் வரும். அனிருத் வந்து பேக் போன் ப்ரோ படத்துக்கு. ஒவ்வொரு சீனையும் நம்ம நார்மலாக அந்த பீஜன் ரிலீஸ் பண்ணால் கேட்டப்போ ஓகே இது ஒரு ஆப்டாக இருக்குங்கிறப்ப அது கரெக்டாக எந்த ஸ்க்ரீனில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கிறப்போ அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு, எங்கேஜாக இருந்துச்சு. இதில் வந்து கேங்ஸ்டரு, ஒரு அப்பா பையன் லவ் இருக்குது, அது அப்போ லவ்னு சொல்ல, அப்பா பையன் லவ்னு சொல்ல முடியாது, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போர்ட்ரேட் ஆகுது அந்த மாதிரி இருந்துச்சு. அது என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மெசேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு சில எடுத்துக்கலாம். எல்லாம் படிக்கணும், அவர் இது வந்து எவ்வளோ கஷ்டம் படிக்கணும், ஒரு பிளாட் இருக்குது, அது அவ்வளோ தூரம் இன்டென்ஸாக கொண்டு போகல, பட் மேலே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லோகேஷோட ஆக்டிங் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அருண் மாதேஸ்வரனோட வழக்கமான டெம்ப்ளேட் படம் தான். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஜஸ்டிஃபிகேஷன், இப்போ வந்து இந்த வைலன்ஸ் ஏன் திணிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. போலீஸ்னு இருந்தாலே நல்லவங்க அப்படின்ற மாதிரியும் இல்லை, ரவுடிஸ்னாலே கெட்டவங்கன்ற மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, போலீஸ் வந்து திடீர்னு கெட்டது பண்ணுறாங்கனாலாம் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பா பையன், ஒரு சோஷியல் கனெக்ட், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் ஆனால் சொன்ன விதம் வந்து வைலன்ஸ் அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மெசேஜ் சொல்கிற படமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் இந்த கதைக்கான படமாக இருக்குது, அந்த இது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம். பார்க்கலாம். அனிருத்தும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருக்கு. நீங்கள் நம்பி வந்து பார்க்கலாம் படம். இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏ சர்டிஃபிகேட் படம் வந்து ஒரே கொலை தான். ஸோ தனியாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். ஃபேமிலிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், கிட்ஸுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ கிட்ஸ் வராங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா உண்மையாலே படம் ஃபஸ்ட்டு தெரில, ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு, கதை நல்லா இருக்குது. அதாவது யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து படம் பார்க்கலாம், 2 ஹவர் உங்களுக்கு ஒர்த்து படம். ஸோ யார் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் படத்தை நம்பாதீங்க, தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? எனக்கு ஓகே தான் ப்ரோ, ஆக்ஷன் லவர்ஸ்க்கான படம் தான், புதுசாலாம் எதுவும் கிடையாது. அதிகமாக வன்முறை தான் அதிகமாக இருக்குது, கத்தி துப்பாக்கின்னு. மற்றபடி லோகேஷோட டெபியூ ஹீரோவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஒரு ஹீரோன்றதை தாண்டி இது முழுக்க ஆக்ஷன் படமா, ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். பட் ஒரு ஹீரோன்னு வரும்போது எல்லா விதமான எமோஷன்ஸ் இருக்கும், இல்லை பெருசாக அதில் மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஸோ முழுக்க ஆக்ஷன் பேஸ் பண்ணி எடுத்துருக்கிற படம் போது அருணோட படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஸோ அனிருத் தான் இந்த படத்தோட பெரிய சோல். படத்தை வந்து வேறு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போனது மியூசிக் தான். ஸோ அவருக்கு தான் பெரிய கிரெடிட் போனோம். மற்றபடி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்ஷன் லவர்ஸ்க்கான படம், மற்றபடி எல்லாருக்கும் பிடிக்குமான டவுட்டு தான். யார் அக்செப்ட் பண்ணலை, யார் அக்செப்ட் பண்ணணும்னு நான் கேட்குறேன். இல்லை அவர் வந்து பெரிய ஆக்டர்லாம் நடிக்க வச்சுருக்காருல்ல, அவருடைய நடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் தான். அவர் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிலாம், அவர் படத்தில் வேணால் நிறைய பேர் ஸ்டெயின் பண்ணி நடிக்கலாம், ஆனால் அவர் ரொம்ப இயல்பாக அடிச்சு நவுத்திருக்காப்புல. ஓவரால் ஃபிலிமில் அவரை தாண்டி வேறு எங்கேயுமே நம்மளை பார்க்க முடியல. அந்த மாதிரி அவர் பயங்கரமாக இருக்குது. 2 ஹீரோயின் இருக்காங்க, 2 ஹீரோயினோட ஆக்டிங்குமே சரியாக இருக்குது. 2 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ். இதில் வந்து யாருமே வந்து வேஸ்ட்டாக எந்த ஒரு கேரக்டருமே வேஸ்ட்டாக வைக்கல. சும்மா படத்தில் இருப்பாங்க, இவங்க படம் ஃபுல்லாக சும்மா இருப்பாங்க அப்படின்லாம் ஒருத்தருமே இல்லை. இருக்கிற ஒரு கேரக்டருமே ஒன்று பேசுது. பயங்கரமான ரா, அருண் மாதேஸ்வரனாலே ரா அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை வந்து அது கனெக்ட் ஆகலைன்னா அந்த ஆடியன்ஸ் பற்றி எனக்கு தெரியல. எனக்கு வந்து அவருடைய ஆரம்பத்துலேருந்து படங்கள்லாம் கனெக்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்த வந்து இங்கே சமூகத்தில் ராவாக இருக்குது, அதை ஒருத்த காட்டுறான் போது கனெக்ட் ஆகலைன்னா அது தெரில. எனக்கு கனெக்ட் ஆகிட்டு தான் இருந்தது. இந்த படம் வந்து அவரோட பிளாக் அண்ட் ஒயிட் ஜானர்லேருந்து கொஞ்சம் கலர் டச் இருக்குல்ல, ஸோ அதுதான் இதில் டிஃப்ரெண்ட் பார்க்குறோன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டச் இல்லை. ஆக்சுவலாக பிளாக் அண்ட் ஒயிட் அவர் பயங்கரமாக பண்ணுவார், கலருமே பயங்கரமாக பண்ண முடியும் அப்படின்றத காமிச்சிருக்காரு. சூப்பரான விஷுவல்ஸ், மியூசிக் அந்த மாதிரி மியூசிக். அனிருத் வந்து எல்லாருக்கும் எப்படி அவருடைய ஃபுல் ப்ளஸ்ஸை கொடுத்துட்டுருக்காரோ அந்த மாதிரி இதில் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. இந்த காம்போக்குள்ளே அனிருத்தோட ஒர்க் வந்து செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. எங்கேயுமே தனியாக அவர் எங்கேயும் போகிற மாதிரிலாம் இல்லை, அந்த படத்தை வழி நடத்துறதுக்கு அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மெசேஜ் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம காவல்துறை இருக்காங்க, காவல்துறை நம்ம பார்க்குறோம். காவல்துறைனா காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்றது, அது நண்பனாக இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி இங்கே எழும்புது. அதை தாண்டி அரசாங்கத்துக்கு மட்டும் வேலை பார்க்காதீங்க, கொஞ்சம் சாமானிய மனிதர்களுக்கும் வேலை பாருங்கள் அப்படின்றதும்
இன்னைக்கு கல்வியை வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம், ஈஸியாக கல்வி கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு சில பேருக்கு வன்முறை செஞ்சால் தான் கல்வி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை இன்னும் இந்த சமூகத்தில் இருக்குது அப்படின்றத. வன்முறையை என்கரேஜ் பண்ணல, வன்முறையை ஆரம்பிக்கிறதே இந்த அரசாங்கம் தான் அப்படின்றத வந்து காட்டுறாங்க. வன்முறை வந்து தனியாக ஒருத்தவங்கள பிறந்து வரல, அது எழுப்புறது இந்த சமூகம் தான், அதை யார் ஹேண்டில் பண்ணுவான்றது தான் இந்த கதை.